கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு 10:5, மேத்யூ 10:5. அந்த இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும். என்ன, நீங்க சமாரியருக்கு பகுதி போகாதீங்க, புறஜாதியாருக்கு போகாதீங்க. என்ன, முதலாவது நீங்கள் இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட தான் போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறாரு. தேவனுடைய திட்டம் என்ன? முதலாவது சுவிசேஷம் யாருக்கு பிரசங்கிக்கப்படணும்? யூதர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள் நிராகரித்து அதன் மூலமாய் புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இதுதான் தேவ ஞானம் என்பதை ரோமர் 9வது அதிகாரம் 10-11 ரொம்ப அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ அவங்களை அனுப்பும்போது என்ன சொல்கிறாரு? முதலாவது எங்கே போகாதீங்க? புறஜாதியார் தேசத்துக்கு போகாதீங்க. ரெண்டாவது சமாரிய பட்டணங்களுக்கு போகாதீங்க. ஏன் சமாரிய பட்டணங்களுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதற்கு ஒரு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்குது. சமாரியர் பகுதியில் கடந்து தான் யார் வரணும்? இந்த அசிரியர்கள் வரணும். கிறிஸ்துவுக்கு முன் 722வது வருஷத்தில் சிரியர்கள் இஸ்ரவேல் மேலே படையெடுத்து வரும்போது இந்த சமாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு வழி விட்டுட்டாங்க. அது மாத்திரமல்ல, சீரிய தேசத்தில் உள்ள மக்களோடு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு உறவில் வந்துட்டாங்க. அதனால இந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய கோபம் என்ன? இந்த சமாரியர்கள் சோரம் போய்விட்டார்கள், இந்த சமாரியர்கள் நமக்காக நிற்கலை, எதிரிகளாகிய அசிரியர்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதற்கு பின்பாக எருசலேமும் பிடிக்கப்பட்டு தெற்கு தேசமாக யூதேயம் தேசம் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட பின்பு திரும்ப தேசத்துக்கு அவர்கள் தேவாலயத்தை எடுத்து கட்டும்போது இந்த சமாரியர்கள் காசு கொடுக்குறோம், தேவாலயம் கட்டுவதற்கு கொடுக்குறோன்னு சொல்லும்போது இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கோபத்தை வச்சுட்டு, இல்லை, எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை, அது மாத்திரமில்லை, நீங்கள் அந்நிய ஜாதிகளோடு கலந்து விட்டீங்க, அதனால் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் சரியாக வராது என்று சொல்லி நீங்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை நிராகரித்தாங்க. அதனால் சமாரியர்கள் என்ன பண்ணாங்க? கெரசிம் மலை என்று சொல்லக்கூடிய மலையில் அங்கே அவங்க ஆராதனை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவர்கள் என்ன? அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பெரிய ஆராதனை செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் தொடக்கூடாத மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமாரியர்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சமாரியர் பட்டணங்களில் போகாதீங்க, அதே மாதிரி புறஜாதியார்ட்டையும் போகாதீங்க. முதல்ல சுவிசேஷம் யாருக்கு வரணும்? யூதர்களுக்கு, பின்பு மற்றவர்களுக்கு வர வேண்டும். அதனால் அந்த இயேசு முதலாவது இவர்களை அனுப்பும்போது இந்த கட்டளையை கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன்னா யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் விதமாக முதலாவது எங்கே போங்க? இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட போங்கன்னு சொல்கிறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அப்போஸ்தலருக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் எங்கே போங்க? புறஜாதியார்ட்ட போகாதீங்க, சமாரியார்ட்ட போகாதீங்கன்னு சொல்லிட்டு யூதர்களாகி இஸ்ரவேல் தேச மக்கள்கிட்ட மட்டும் போங்கன்றாரு. ஆனால் மரித்து உயிர் தெழுந்த பின்பு என்ன சொன்னார்? மத்தேயு 28வது அதிகாரம் 18-20 வசனங்களாக இருக்கட்டும், இல்லை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனமாக இருக்கட்டும், என்ன, நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா எங்கே உலக முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எல்லா தேசத்தில் உள்ள மக்களையும் எனக்கு சீஷராக்கி அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் என்ன கற்றுக் கொடுத்தனோ அதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அதை கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நீங்கள் அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லக்கூடியது. அப்போ என்னன்னா, இந்த கட்டளை அந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. அதனால் நம்ம இந்த கட்டளையை சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில், இந்த சமகாலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, அது சமாரியனாக இருந்தாலும் சரி, ஒரு புறஜாதியானாக இருந்தாலும் சரி,
ஏன் நம்மளே ஒரு புறஜாதியை சேர்ந்த மக்கள் தான். அதனால் நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட மக்களாக, ஒரு புறஜாதியாக இருக்கிற நம்மளும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எங்கும் சென்று பிரசங்கிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் எந்த விதமான எந்த மொழி, கோத்திரம், எந்த ஒரு இதுவும் தடையாக இல்லாதபடி எல்லோருக்கும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய மக்களாய், அதை நாம் பிரசங்கிக்கக்கூடிய மக்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, தாங்கள் எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுக்குறாரோ, எந்த ஜனங்களுக்கு, எந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு, என்ன மொழி பேச, என்ன பாஷை பேசுகிறவராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.